ஸோ ஒன்ஸ் அகைன் ஜனநாயகன் கதை ஓவர். இந்த பொங்கல் ஹாலிடேக்கு ஜனநாயகன் இல்ல. ஏன் இந்த ஜனவரியிலே இல்ல. அடுத்து ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆக போகுது தெரியல. அது கோர்ட் கையில இருக்கு. அண்ட் மோடி கையில இருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி பராசக்திக்கு பயந்து ஜனநாயகன் பின்வாங்கிட்டு பிஜேபியும் டிவிகே அல்லது பிஜேபியும் விஜயும் கூட்டணி வச்சு ஒரு ஹைப் கிரியேட் பண்றதுக்காக ஜனநாயகனுக்கு இப்படி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றாங்க. இல்ல அப்படின்னு ஒரு தியரி. பிஜேபியும் டிஎம்கேவும் சேர்ந்து கூட்டணி பண்ணி விஜயை ஒழிக்குது அப்படின்னு ஒரு தியரி. இப்படிலாம் நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. உண்மையிலே ஜனநாயகன் டிலேக்கு என்ன ரீசனா இருக்க முடியும்? அதுக்கு யார் ரீசனா இருக்க முடியும்? எதுக்காக அதை பண்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீகோட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணலாம், சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு போட்ட ஆர்டரை வந்து டூ ஜட்ஜ் பெஞ்ச் வந்து ஸ்டே கொடுத்துட்டாங்க. அண்ட் 21 தான் அடுத்த ஹியரிங் இருக்கு. ஸோ அப்பீலும் போக முடியாது. ஸோ படம் ரிலீஸ் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பொங்கல் லாங் வீக்கெண்டில் வந்து ஜனநாயகன் படம் இல்லை, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி பிஜேபி தான் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். இல்லாட்டி இப்படி சிபிஎஃப்சி சார்பில் இப்படி அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் வரைக்கும் வந்து இமீடியட்டாக அப்பீல் ஆகி இந்த படத்தை ஸ்டே பண்ணியே ஆகணும்னு இவ்வளோ கான்சியஸாக ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அனில் குட்டீஸ்லாம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், இதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்குது, பிஜேபி மட்டும்தான் இருக்குது. பட் பிஜேபியோட காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அது எந்த ரீசன் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ அப்படி என்ன ஜனநாயகன் படத்தில் வந்து இப்படி ஸ்டே கொடுக்குற அளவுக்கு இல்லை படத்தை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு கண்டென்ட்டாக என்ன இருந்துட முடியும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம் இருக்காது அப்படின்னு தான் நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். அஃப்கோர்ஸ் ஹெச் வினோத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை வந்து டெலிவரி பண்ண கட்ஸ் இருக்கா, கெப்பாசிட்டி இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ துணிவு மூவி எடுத்துக்கும். எனக்கு தெரிஞ்சு அது வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பொலிட்டிக்கல் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டான ஒரு மூவியாக தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் தான் அது ஒரு ஸ்பெஷல் மூவி ஆக்சுவலி. அது யாரும் பெருசாக அந்த மாதிரி நோட் பண்ணாங்களான்னு தெரியல. பட் எனக்கு அது எப்படி அந்த படத்தை அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அந்த டைமில் எனக்கு இருந்தது. யூஸ்வலாக அப்படி பேங்க் ராபரி இல்லை இந்த மாதிரி ஹைஜாக் மூவிஸ்லாம் வரும்போது என்ன மாதிரி ஆகும்னா, கிளைமேக்ஸில் வந்து போலீஸ் ஆர் ஆர்மி இல்லை சிஎம் பிஎம் அவங்களெல்லாம் ப்ரைட் பண்ணுற மாதிரி, அவங்க மக்களை காப்பாற்றுற மாதிரி, கவர்மெண்ட் மேலேயோ இல்லை ஆர்மி மேலேயோ நம்பிக்கை வர மாதிரியான ஒரு மூவியாக தான் யூஸ்வல் மூவிஸ் இருக்கும். பட் இந்த மூவி வந்து அப்படியே டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி கடத்துறது இல்லை ஹைஜாக் பண்ணுறது தான் ஹீரோ. அண்ட் அதில் வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, மக்கள் அவ்வளோ பேரையும் கொண்டுட்டு பிஸ்னஸ் மேனை காப்பாற்று அப்படிம்பாங்க. அப்படி சொல்கிறது யாருன்னா யூனியன் மினிஸ்டர், அதாவது சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படி சொல்லுவார். ஓகேவா? அதுக்கு யாரை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆர்மியை. யூஸ்வலாக ஆர்மி வந்து மக்களை காப்பாற்றும் அப்படிங்கிற ஆங்கிளில் உள்ள மூவிஸ்க்கு மத்தியில் இது ஆர்மி வந்து மக்களை கொல்றதுக்கு பயன்படுத்தப்படுது அரசியல்வாதியால், அதுவும் மத்திய அமைச்சரால் அப்படின்ட்டு ஓப்பனாக காட்டின ஒரு படம். அது டைரெக்டாக பொலிட்டிக்கலில் கன்வே பண்ணிச்சான்னா இது இன்டைரக்டாக அது கடத்தி இருக்கு. ஓகேவா? இப்போ இதுலேயும் அந்த மாதிரி வந்து ஒரு வெளிநாட்டு சக்தி மத கலவரத்தை தூண்ட ட்ரை பண்ணுது சம்திங்னு ஒரு விஷயமும், அண்டு டிஃபென்ஸோட சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரீசனை தான் மெயினாக சிபிஎஃப்சி சைட்லேருந்து ஒரு ஆட்சேபனையாக சொல்லி அந்த படத்தை ஹோல்ட் பண்ணுறாங்க அண்டு கொடுக்கறதுக்கு டிலே பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு விஜய் சைட்லேயோ ஒரு டைரக்ஷன் டைமில் ப்ரொடக்ஷன் டீம் சைடில் அதை எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க, அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஏதோ சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறத விட பிஜேபி இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிசிஷனை ஸ்ட்ராங்காக எடுத்திருக்காங்க. பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பராசக்தி கிளாஸ்க்கு பயந்து ஜனநாயகன் பயந்துட்டு, ஸோ அவங்க வந்து இது மூலமாக ஒரு பப்ளிசிட்டி தேடிக்கிறாங்க, இது மூலமாக விளம்பரம் தேடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அது அட்டர் நான்சென்ஸாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு லாங் வீக்கெண்டை விட பெட்டர் டைம் கண்டிப்பாக ஜனநாயகனுக்கு கிடைக்காது. அப்படின்னாலும் அவங்க அந்த ஒன் டே சென்சேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து இந்த லாங் வீக்கெண்டை அவங்க விரும்ப மாட்டாங்க. அதர் தென் விஜய்க்காக பிஜேபி வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து அவனை கெட்ட பேர் வாங்கிட்டு விஜய் ஃபேன்ஸை ஃபுல்லாக எதிராளியாக சித்தரிச்சுட்டு இந்த விஷயம் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இது பிஜேபி கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஆனால் என்ன பர்பஸாக இருக்க முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, விஜய்க்கு ஒரு வார்னிங், த்ரெட். இங்கே நாங்கள் தான் எல்லாம், எங்கள் பவரை மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ விஜய், நீ ஒரு ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகனாலே நீ என்கிட்ட சரண்டர் தான் ஆகணும், இதில் நீ அரசியல் எங்களை மீறி பண்ணிடுவியா அப்படிங்கிறத அவங்க இன்டெரக்டாக ஒரு மெசேஜாக சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அந்த கண்டென்ட்லாம் மேட்டரில் விஜய் வந்து பிஜேபிக்கு கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகலை அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஓகே, பிஜேபி வந்து தன்னோட பவரையோ இல்லை தன்னோட அதிகாரத்தோட மேக்ஸிமமாக காட்ட ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒரு ரொம்ப சின்ன ஒரு ட்ராப் தான் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பெரிய காஃபியில் ஒரு டீஸ்பூன் போடுற மாதிரி தான். பாசிசமாக பாயாசமாலாம் விஜய் பேசியிருக்காரு. ஆனால் பாசிசம் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. ஸோ ஒரு பாசிசம், அதாவது ஹிட்லர் மைண்ட் செட் உள்ள ஒரு கவர்மெண்ட் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் எப்படி தனக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப சின்ன உதாரணம். விஜய் மாதிரி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபிகர், பெரிய பப்ளிக் ஃபிகர், அண்ட் கேவிஎன் மாதிரி பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸையே இப்படி முடக்கிறாங்கன்னா, சின்ன சின்ன படங்களில் நேர்மையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களோட நிலைமை என்னங்கிறத அவங்க முன்னாடி விட்டுக்கிறேன். ஸோ விஜய் இங்கே என்ன பண்ணணும்? பிஜேபி எதிர்க்கணும், ஃபோர்ஸை எதிர்க்கணும். இப்போ இந்த விஷயத்துக்கு விஜயை தவிர்த்திட்டு மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாரும் வாய்ஸ் லவுட் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் சைடு வாய்ஸ் இல்லை. சரி, ஓகே, விஜய் இதை கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் ஒரு மாதிரி அமைதியாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்ணணும்? டிவிக்கு தொண்டர்கள் என்ன பண்ணணும்? பிஜேபியை ஓங்கி அடிக்கணும், விடாமல் அடிக்கணும், கேப் விடாமல் அடிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வழக்கம் போல் போய் டிஎம்கேவை போய் பிராண்டிட்டு இருக்கீங்க. மூளை இருக்கா? மூளை இருந்தால் அதை பண்ணுவீங்களா?
தற்குறிங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? டிஎம்கேக்காக பிஜேபி ஏன் இத பண்ணணும்? அவங்க ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருக்காங்க. நீங்க ஏடிஎம்கேயும் சேர்த்து அடிக்கிறீங்களா? ரொம்ப நியாயம். ஏடிஎம்கே மயிர புடுங்குறதுக்கா இருக்க, பாசிச பாஜக கூட நீ ஏன் இருக்க? உனக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு சொல்லணும். மாறா நீங்க டிஎம்கே போய் அடிக்கிறீங்க. டிஎம்கே சொல்லி பிஜேபி கேட்குதுங்கிறது மூளை இல்லாதவன் பேசுறது. மண்டையில மூளைங்கிறத கழட்டி வச்சுட்டு ஒருத்தன் பண்றது. ஓகேவா? இப்ப சேம் டைம் டிஎம்கே என்ன பண்றாங்க? டிஎம்கே பிடிக்கல. ஹவ் டு டூ பாலிடிக்ஸ். லேர்ன் ஃப்ரம் டிஎம்கே. ஒரு 25 வசனத்த பராசக்திக்கு கட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பொலிட்டிக்கல் டயலாக்ஸ். அவங்க அந்த பர்ப்பஸ்க்காக கட் பண்ணியிருக்காங்க. ஆனா அத ஃபுல்லா பீப்பிள் கிட்ட கொண்டு போறாங்க. பீப்பிள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்க்காங்க. ஆ தீ பரவட்டும்ங்கிறத நீதி பரவட்டும் மாத்திருக்காங்களா? தீ பரவட்டும்னு ஒரு ஹேஷ்டேக்க ட்ரெண்ட் பண்றாங்க. அண்ணா பேசின வசனத்த ரிமூவ் பண்ணியிருக்காங்களா? அந்த வசனத்த ட்ரெண்ட் பண்றாங்க. அண்ணா பேசின வீடியோஸ ட்ரெண்ட் பண்றாங்க. பாலிடிக்ஸ் அப்படிதான் இருக்கணும். இப்போ விஜய்க்கு இல்ல ஜனநாயகனுக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்குன்னா, நீங்க ஜனநாயகன் பாட்ட ட்ரெண்ட் பண்ணணும். பிஜேபிக்கு எதிரா அத பேசணும். பிஜேபி பண்ண அநியாயங்கள பேசணும். அப்பதான் பிஜேபி பயப்படுவாங்க. எதிர்த்து அடிக்கிறவன கண்டு தான் எதிராளி பயப்படுவான். அடிக்க பம்புறவன கண்டு எதிராளி பயப்பட மாட்டான். பம்புறதுனால விட்டுருவான்னு நினைச்சீங்கன்னா, அவன் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அடிப்பான். சின்ன உதாரணம். ட்ரம்ப் வந்து எல்லாரையும் போய் வம்பு பண்றான். இப்போ மதுரோவ போய் அவன் நாட்டுக்குள்ளேயே போய் தூக்கிட்டு வந்துட்டான். பட் அவனுக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய கிம் ஜாங் உன்னையும், சீனாவையோ, ரஷ்யாகிட்டயோ ஏன் ஒரு அட்டாக் பண்ணாம டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றான்? பயம். ஏன்னா அவங்க ரிட்டாலியேட் பண்ணிருவாங்க. இவங்கள மாரி அடிச்சா வாங்கிக்க மாட்டாங்க. ஏன் நம்ம மோடிய போட்டு ட்ரம்ப் என்ன கலாய்க்கிறாங்கிறது நியூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகே அட் லாஸ்ட் ஷுட் ரிட்டாலியேட். தட் இஸ் வெரி மஸ்ட். அண்ட் பொலிட்டிக்கல் ஃபிகரா ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா அத பண்ண மாட்டேன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த விஷயத்துல டிவிகே ஆர் விஜய் ஃபேன்ஸ் வந்து ஒரு குவைட்டா நாங்க வந்து இல்ல எங்களுக்கு டிஎம்கே தான் எதிரி. நாங்க அவங்களனா மட்டும் தான் சங்க கடிப்போம். மத்தவங்களனா கால தொட்டு கும்பிடுவோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த பாலிடிக்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த அரசியல் களம் உங்களுக்கானது இல்ல. போய் வழக்கம் போல என்ன கலெக்ஷன் வடை சுடலாம். இல்ல கலெக்ஷன்ல சண்டை போடலாம். இல்ல தமிழ்நாட்டுல இப்போதைக்கு லீடிங் ஆக்டர் யாருன்னா அஃப்கோர்ஸ் விஜய் தான். அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஒரு வாரிசு மாரி ஒரு சீரியல் கண்டென்ட்டா வச்சு பொங்கல்ல வந்து பெரிய டஃப் குடுத்தாங்க. இல்ல மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ண முடிஞ்சதான்னா, கண்டிப்பா முடிஞ்சுது. அப்போ அந்த லெவல்ல இருந்துக்கோங்க. பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஃபார் யுவர்ஸ். அது வந்து உனக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கு, மக்கள் செல்வாக்கு இல்ல. உன்ட்ட காசு இருக்கு, காசு இல்ல. அது விஷயம் இல்ல. தைரியம் இருக்கா? பாலிடிக்ஸ் பண்ண தைரியம் இருக்கா? அதுதான் இங்க முக்கியம். அப்போ பிஜேபியோ, ஆர்எஸ்எஸோ எமர்ஜ் ஆகும்போதே ஃபோர்ஸா எமர்ஜ் ஆகல. அவனுங்க வந்து தம்ம துண்டா தான் இருந்தானுங்க. ஆனா அவனுங்கிட்ட அவனுங்க ஆங்கிளுக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு. அதை மீறின ஒரு தைரியமோ, ஒரு டெடிகேஷனோ இருந்துச்சு. அவங்க ரைஸ் ஆனாங்க. டிஎம்கேவும் அப்படிதான். ஈவன் இப்போ ரைட் நவ் நம்ம சமகாலத்துல நாம் தமிழர் எவ்வளோ நாள் அலிகேஷன் பண்ணலாம்னு அவங்ககிட்ட என்ன பேக்கப் இருக்கு, என்ன ஃபோர்ஸ் இருக்கு. ஆனா அவங்களோட ஒரு ஐடியாலஜி ஓரளவு கட்ஸ் இருக்கு. அவங்க தொடர்ந்து ஃபைட் பண்றாங்க, தொடர்ந்து ஃபீல்ட்ல நிக்கிறாங்க. அவங்க பிரச்சனைக்கு வாய்ஸை அவுட் பண்றாங்க. வாட் யூ ஆர் டூயிங், திங்க். ஓகே. ஸோ மை டியர் டிவிகேஎன்ஸ், ஐ எம் யுவர் வெல் விஷர்ஸ். என்னைய கடிக்கிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. திங்க் பண்ணுங்க. ஒரு விஷயம் நடந்தால் இதுக்கு பின்னாடி யார் இருப்பா, இல்லை இதனால யார் பெனிஃபிஷரி அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்க. எல்லா தப்பையுமே டிஎம்கே பண்ண வேண்டியதில்லை. டிஎம்கே ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க தான் முக்கால்வாசி பிரச்சனை காரணம் நீங்கள் நினைக்கலாம். தப்பு கிடையாது. நீங்கள் அவங்களே பிரைம் எனிமியாக கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் வண்ணாந்துறையில் உள்பாவடாமல் காணாம போனாலும் டிஎம்கே கணக்கில் தான் எழுதுவேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஸ் ராங். இஸ் வெரி வெரி ராங். ஓகே ப்ளீஸ் என்லைட். ஓகே சாரி ப்ளீஸ் என்லைட்.